கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உபவாச கூடுதலிலே கலந்து கொள்ளும்படியாய் எங்களை நம்மோடு கூட அழைத்த கிரேஸ் தொலைக்காட்சியின் ஐயா அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் உரிதாக்கிக்கின்றோம். நந்திவரம் குருசேகரத்தின் சார்பாக நாங்கள் இப்பொழுது எங்களுடைய குருசேகர் ஆயர் ஐயா அவர்கள் ஒரு பாடலை பாடி எங்களோடு கூட அவர் மகிழ்வித்தார். அதன் அடிப்படையிலே ஒரு சில வார்த்தைகளை கூட இந்த நாளுக்குரிய இறைச்செய்தியாக ஒரு சில வார்த்தைகளை கூட நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் பிரயாசப்படுகின்றேன். குறிப்பாக இந்த நாளை எங்களுக்காக கொடுத்த இறைமைந்தர் இயேசுவுக்கும் இந்த தொலைக்காட்சியின் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் அவர்களுக்கும் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருக்கும் என்னுடைய குருசேகத்தின் சார்பாக நன்றிகளை நாங்கள் உரிதாக்குகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட கடவுள் மூலியமாக நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தையானது அநேக நாட்களிலே நாம் இந்த வார்த்தையை பற்றி நாம் தியானித்திருப்போம். ஆனாலும் கூட ஒரு சில குறிப்புகளோடு கூட இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கின்றேன். வாசியுங்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசியுங்கள். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார். இது அவருக்குண்டான நாட்கள் மாத்திரமல்ல, அதற்காக பின்பாக வருகின்ற 3வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 7ஆம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார் என்று இங்கு நமக்கு வேதம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த தொலைக்காட்சியை நேரலிலே பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் கூட சொல்லுகின்ற வார்த்தையானது, முதலாவது 7ஆம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார். பிறகு இந்த நாளை பரிசுத்தப்படுத்துகின்றார், ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துகின்றார். அந்த பரிசுத்தமானப்படுத்தப்பட்ட அந்த நாளை அவர் எப்படியாக நமக்காக கொடுக்கின்றார் என்று நாம் வாசிக்க போயிட்டோம்னால், ஏசாயா 66வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் தியானிப்போம். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக இந்த நாளை அவர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துகின்றார். அப்படி பரிசுத்தப்படுத்தப்பட்ட அந்த நாளை கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அவர் ஒதுக்கி கொடுத்து அதை மாதாந்தோறும் மாம்சமான யாவரும் இந்த நாளை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று அதற்காகவே நம்மை அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் இன்று நாம் ஒவ்வொருடைய இருதயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். எத்தனை குடும்பங்களிலே இந்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் நாம் அனுசரிக்கின்றோம்? எத்தனை திருச்சபைகளிலே இந்த ஓய்வு நாளிலே கலவரங்கள் இருக்கின்றது? அந்த ஓய்வு நாளிலே ஆசீர்வதிக்கப்படாத நாளாக நாம் இதை தியானிக்கின்றோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். மாற்று மதத்தினை நாம் சற்று பார்க்க வேண்டும், அவருடைய வழிபாடுகள் எவ்வளமாக இருக்கின்றது என்று. ஆனாலும் கூட தேவன் நமக்கு இந்த நாளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே நாம் பரிசுத்தமாய் அந்த வழிபாடிலே நாம் தியானிக்கின்றோமா அல்லது பங்கு பெறுகின்றோமா, குடும்பமாக நாம் கலந்து கொள்கின்றோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். அநேக குடும்பங்களில் நாம் இந்த வழிபாடு நாம் கலந்து கொண்டிட்டோம், இந்த ஓய்வு நாளில் நாம் அனுசரிக்கின்றோம். குடும்பமாக எத்தனை குடும்பங்கள் அதில் பங்கு பெறுகின்றார்கள் பார்க்கலாம். அந்த 7 நாள் எப்போ சனிக்கிழமை வருதுன்னு நம்ம பார்த்து நிற்போம். ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் வழிபாடிலே குறித்த நேரத்தில் நாம் கலந்து கொள்கின்றோமா? 8:30 மணிக்கு நாம் வழிபாடில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த குறித்த நேரத்தில் நாம் அந்த வழிபாடில் நாம் கலந்து கொள்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று இங்கு கடவுள் சொல்லுகின்றார். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே, அப்போது உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை எப்படி என்று பெயர் சொல்லியிருக்கின்றார். எனக்குன்னு ஒரு பெயர் இருக்கிறது, எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெயர் இருக்குது. அப்போவே பெயர் வச்சுட்டாங்களா? இல்லையே. ஆனால் அழைத்த தேவன் நீ கிறிஸ்தவன், நீ கிறிஸ்தவள் என்ற ஒரு அழைப்போடு கூட நம்மை அழைத்திருக்கின்றார்.
அந்த அழைப்பை ஏற்ற நாம் நமக்காக ஒடுக்கப்பட்டிருந்த அந்த பரிசுத்த நாளை, அந்த ஆசீர்வாதத்தின் நாளை நாம் எவ்வளமாக நாம் அனுசரிக்கின்றோம்? நாம் ஒவ்வொருவரும் நம்ம தியானிக்க வேண்டும், ஒவ்வொருவரும் நம்ம சிந்திக்க வேண்டும். என்னுடைய வயது 70 ஆகிவிட்டது, என்னுடைய வயது 13 ஆகிவிட்டது, நான் இந்த வயதில் நான் இருக்கின்றேனே, ஆனாலும் கூட கடவுள் எனக்காக கொடுக்கப்பட்ட நாளை நான் எவ்வளமாக நான் அனுசரிக்கின்றேன்? அந்த நாளை நான் கடவுளுக்கென்று நான் பயன்படுத்திக் கொள்ளப்படுகின்றனவா என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு கதை சொல்வார்கள். ஒரு வறியவர் ஒருவர் இருந்தார். அவர் மிகவும் பசியாக இருந்தாராம். அந்த பசியிலே அவர் பசியாக இருக்கும்பொழுது ஒருத்தர் வந்து என்ன பண்ணாராம், அவர்கிட்ட இருக்கிற பொருள் கரெக்டாக ஒரு 7 பிஸ்கெட் வச்சுருக்காருங்க. அந்த 7 பிஸ்கெட்டில் அவர் பசியாக இருக்கிறான்னு ஒன்று ஒன்றா கொடுத்துனே இருக்காருங்களாம். கொடுத்துனே இருக்கும்போது அவர் வாங்கி வாங்கி அந்த பசியில் நிமித்தமாக ஒவ்வொரு பிஸ்கெட்டையும் சாப்பிட்டே இருக்கார். 6 பிஸ்கெட் அவர் சாப்பிட்டாருங்க. 7வது பிஸ்கெட் மாற்றம், ஒரே ஒரு பிஸ்கெட் மட்டும் யார் கொடுக்குறாரோ அவர் கையில் இருக்கிறது. அவர் 6 பிஸ்கெட்டை சாப்பிட்டு மீதி இருக்கிற அந்த ஒரு பிஸ்கெட்டையும் அவர் கேட்குறாரு, எனக்கு பசி வந்து அடங்கலை, எனக்கு மீதமாக அந்த ஒரு பிஸ்கெட்டை இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தாங்க கடவுள் நமக்காக அவர் 7 நாளை கொடுத்திருக்கின்றார். ஒரு நாளை அவர் நமக்காக கொடுத்தார். அந்த நாளை நாம் அவரிடத்தில் மீண்டுமாக நாம் அவரிடத்தில் திருப்பி கேட்குறோம். ஐயா, இந்த நாளை எனக்குன்னு வேணாங்க ஐயா அப்படின்றத கேட்கின்ற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே இந்த வழிபாடிலே ஓய்வு நாளை அவர்கள் பரிசுத்தமாய் நினைப்பதில்லை. அவருடைய இல்லங்களிலே, சொந்த அலுவல்களிலே அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறதை நாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் இதை ஒவ்வொருவரும் அனுசரிக்க வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் நாம் தியானிக்க வேண்டும், ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளை நான் எப்படியாக நான் இருக்கின்றேன், என் குடும்பம் எப்படி இருக்கின்றது, என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கின்றார்கள், என் அங்கத்தினர்கள், உறவினர்கள் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நமக்காக கொடுக்கப்பட்ட நாள், அந்த நாளானது ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், அந்த நாளானது பரிசுத்தமாக்கப்பட்ட நாள். அந்த நாட்களிலே நாம் நம்மை நாமே தாழ்த்த வேண்டும், நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த அழைப்பை ஏற்றவர்களாய் நாம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலே நாம் அனுசரித்து போமானால் நம்முடைய வாழ்நாளிலே அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றவர்களாக நாம் வாழ்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.